காலையில் முதல் கட்டமாக நீங்கள் சொன்ன மாதிரியே பாஜக இது காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் வந்துச்சு. தபால் ஓட்டு. அப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து ஹரியானாவில் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உள்கட்சி பூசல்னால பாஜகவுக்கு பெரிய பின்னடை வந்திருக்குங்கிறத வச்சு தான் கருத்து கணிப்பு மற்ற விஷயங்கள் பத்திரிகைகள் எழுதுனதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் பிஜேபி தோக்க போகுது. 10 வருஷம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்னா இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்போ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனப்பான்மை ஒரு அலை மக்கள் மத்தியில் இருக்கும். இதெல்லாம் அவங்க கூட்டி கழித்து தான் அனலைஸ் பண்ணாங்க. அதையும் பொய்யாக்குற வகையில் இப்போ இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்கு. காஷ்மீர் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த தேர்தல் நடக்குது. முக்கியமாக 370 நீக்கின பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அங்கே வந்து பிஜேபி ஆட்சி அமைக்காட்டாலும் பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி, இந்தியாவுக்கு வெற்றிங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தினாங்க. அந்த 24 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 61.38% வாக்கு பதிவாயிடும். இது வந்து வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்கலை. காஷ்மீரில் ஓட்டுரிமை மறுக்கப்பட்டது. அவங்க ஓட்டை போட முடியாமல் இருந்திருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க 50 வயசில் நான் வந்து முதல் முறை வாக்காளர், முதல் முறையாக நான் போய் ஓட்டு போடுறேன், எனக்கு அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு, மோடிக்கு நன்றி, அமித்ஷாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காஷ்மீரில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் 10 தொகுதிகளில் வந்து பாஜக முன்னிலையில் வந்துச்சு, லீடிங்கில் வந்துச்சு. அப்புறம் தான் அது பின்னாடி போச்சு. அப்படின்னா அங்கேயும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக முஸ்லீம் ஏரியாவிலையும் கிடச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து சந்தர்ப்பவாதிகள். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து சந்தர்ப்பவாதி. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு தான் இந்த முடிவு எடுத்து போடுவாங்க. அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் நம்ம யாருக்கு முடிவு பண்ணணுங்கிறத ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் மாயாவதி அப்படின்னு நட்டாத்தில் விட்டாங்க. தனிப்பெரும்பான்மை வரலைங்கிறது வேற கதை. என்னைக்கு நல்லா இது பிடிங்கி விடக்கூடிய ஆட்சி தான். காஷ்மீரில் ஒன்றும் நிலையை 5 வருஷத்துல ஒன்றும் இந்த கும்பல் வந்து ஆட்சி பண்ணிடாது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்குல்ல. காங்கிரஸ் 8 இடத்துல தானே சார் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கமாக தேசிய மாநாட்டு கட்சியில் அவன் லீட் பண்ணி வந்திருக்கான். அவன் தானே ஒரிஜினலாக வந்திருக்கான். அதை தான் நீங்கள் அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாருக்கு என்ன பார்ட்டின்னு தெரியாது. பாஜக வந்து தனியாக நிற்கிதாங்க, அதையும் நீங்கள் பார்க்கணும். பாஜக தனியாக நின்று 28 இடத்துல லீடிங்கில் வந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கூட்டணி வச்சே உங்களால் இவ்வளோ தான் வர முடியுது. நம்ம எதிர்கட்சி தலைவராக எப்போ இருக்காரு இந்த ராகுல் காந்தி, அவர் காஷ்மீருக்கு எப்போ சார் போனார்? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, ஒரு தடவை போனார். அவர் பிரதமரே போகல. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தபோது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே வந்து காஷ்மீர் பக்கம் எட்டி பார்க்கல. அதுக்கு முன்னாடியும் போனது கிடையாது. ஆனால் மோடி வந்து ஒவ்வொரு தடவை அங்கே போனார். இப்போ அவங்க எல்லாம் போகிறாங்களே. அவங்க கையில் இந்த கல் இறஞ்சவங்க கையில இப்போ கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காருல மோடி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு அவருக்கு வந்து 28 இடம் கிடைச்சது பெரிய வெற்றி தான். நல்ல காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படி தான் நான் சொல்லுவேன். பாஜகவை விட இந்தியர்களாக நமக்கு எல்லோருக்குமே ஒட்டுமொத்த இந்தியனுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி. அங்கே ஜனநாயக முறைப்படி முறையான ஒரு தேர்தல் இப்போ தான் நடந்திருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பத்திரிகையாளரான நம்ம சின்னப்ப கணேசன் அவர்கள் சுட சில செய்திகள் நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காரு. அவரோட நம்ம இணைந்து உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஆமாம் சார், பல நாட்கள் கழித்து நம்ம இணைஞ்சிருக்கோம். ஆமாம் சார், இப்போ வந்து இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய 2 எலெக்ஷன், ஒன்று ஜம்மு காஷ்மீர், ஒன்று ஹரியானா. ஹரியானாவில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க பாஜக. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஹையஸ்ட் பொசிஷன் வந்துட்டாங்க. இப்போ ஆட்சியே பிடிக்கிற நிலைமை. இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 370 வந்து நீக்கினதுக்கப்புறம் முறையாக எலெக்ஷன் நடக்குது. ஆனால் அதில் வந்து பாஜக தோல்வி அடைகிறதுக்கான காரணங்கள் என்ன? காஷ்மீர் அதாவது வந்து ஹரியானாவை நம்ம எடுத்துக்குவோம். 90 சீட்டு மொத்தம். 3வது முறையாக பாஜக ஆட்சி தக்க வைக்கிறது. அதான் யதார்த்தமான நிலவரம். இதுக்கு முன்னாடி 2 தடவையும் பாஜக ஆட்சி தான் கண்டினியூஸாக நடக்குது. அது ஒரு பெரிய சரித்திர சாதனை. பெரும்பாலும் அந்த அதனால தான் வந்து கருத்து கணிப்பில் இருந்து ஆரம்பித்து மற்றவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக அந்த ஆட்சியை இழந்துரும். அதுக்கு காரணம் வந்து பாஜக தலைவர்களுடைய, அதாவது மாநில அளவில் உள்ள மூத்த நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. அதனால நிறைய பேர் வெளியே போய் இப்போ கூட முன்னணியில் இருக்கக்கூடியதில் வந்து ஒரு 4 பேர் வந்து பிஜேபியிலிருந்து வெளியே போய் சுயேட்சைன்னு அவங்க லீடிங்கில் இருக்காங்க. பிஜேபி வேட்பாளரை எதிர்த்து களம் கண்டு அவங்க லீடிங்கில் இருக்காங்க.
அப்போ அங்கே உள்ள மூத்த தலைவர்கள் சில பேர் தப்பு பண்ணியிருக்காங்கிறது நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இது எல்லா கட்சியிலையும் எல்லா காலத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயந்தான். கட்சி கட்சியிலேருந்து விரக்தி ஆகிட்டாங்க. சில இதை இல்லைன்னா அந்த லோக்கலில் அந்த கேண்டிடேட் அந்த எம்எல்ஏ இல்லைன்னா எம்பியாக இருக்கக்கூடிய வெளியே போயிடுவார், எலெக்ஷன் நிற்பார், வெற்றி பெற்றுவார், பழையபடி கட்சியில் வந்து சேர்த்துருவார். அந்த மாதிரி ஒரு இது நடக்க தான் செய்யும். இருந்தாலும் இதுக்கு காரணம் அந்த மூத்த தலைவர்கள் தான். அங்கே உள்ள மூத்த தலைவர்கள் செய்தது ஜாட் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் இதர சமுதாயத்துக்கு இடையிலான ஒரு அரசியலை வந்து சரியாக கட்டமைக்கலை. இவங்க பாஜக தரப்பில் தப்பு பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் வரைக்கும் அப்படி தான் பேசினாங்க. காலையில் முதல் கட்டமாக நீங்கள் சொன்ன மாதிரியே பாஜக இது காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் வந்துச்சு. அது தபால் ஓட்டு. அப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து ஹரியானாவில் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க தான், ஆனால் அதை தபால் ஓட்டை தான் எண்ணுவாங்க. எல்லா இடமும் நாட்டு முழுக்க அதுதானே நடைமுறையில் இருக்குது. அப்போ அதில் எண்ணும்போது அவங்க எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குது. அது என்ன பண்ணினாங்க என்ன செய்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து சாதகமாக இருந்திருக்கு. அதை பார்த்து எல்லாருமே தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் உள்ள நிலவரமும் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னாங்க. அது 10 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம்னாங்க. என்னெல்லாமோ சொல்லிட்டு தாங்க. பிஜேபிக்கு 10 சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு அதிருப்தி அப்படிலாம் எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா 2வது சுற்றுலேருந்து வரும்போது தலைகீழ மாறி போச்சு. காலையில் இதை பார்த்துட்டு நிறைய பேர் டிவியெல்லாம் மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. பாஜக ஆதரவாளர்கள், தேசியவாதிகள் நிறைய பேர் வந்து மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா மொபைலில் பார்த்துட்டு இருந்தவங்க போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நண்பர்கள் ஃபோன் பண்ணி, தலைவா நீங்கள் தான் வெற்றியை லீடிங்கில் போயிட்டுருக்கீங்கன்னு மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு தான் இவங்களுக்கே தெரியுது. ஓ அப்படி தான் உண்மையிலே இன்னைக்கு காலையில் அப்படி தான் நடந்துச்சு தமிழகத்தில். எனக்கு நண்பர்கள் வட்டத்தில் அப்படி தான் நடந்துச்சு. மாற்று கட்சியினர் திமுககாரங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நண்பர் உங்கள் கட்சி தாங்க அங்கே ஹரியானாவில் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகுது, லீடிங்கில் போயிட்டுருக்கு, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, டிவியை பாருங்கள். பழையபடி டிவியை ஆன் பண்ணி பார்த்தா ஆமாம். இப்போ என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கி சாயந்தரம் டிபேட் பண்ணுவாங்கல்ல, அவங்க பொழைப்பில் மண்ணவாரி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க எல்லாரும் ஒரு பெருசாக நினச்சிருந்தாங்க காங்கிரஸ் அப்படி தூக்கி கொண்டு போய் இன்றைக்கி அப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரிய அளவில் போயிட்டுன்னு சொல்லலாம்னு நினச்சாங்க. புஷ்குன்னு ஆகி போச்சுது, ஒன்றும் எல்லாம் போச்சுது. இப்போதைய நிலவரப்படி மொத்தம் 90 தொகுதி ஹரியானாவில். அதில் வந்து பிஜேபிக்கு வந்து 49, 50 வந்துச்சு, 48 வந்துச்சு. இப்போதைய நிலவரப்படி 49 இடத்துல முன்னணியில் இருக்காங்க. இதில் 1-2 கூட குறையலாம், அவ்வளோதான். பெரிய அளவில் மாற்றம் இருக்குது, இனிமே வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு வந்து 35 தொகுதிகளில் தான் அவங்க வராங்க. கண்டிப்பாக இவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு என்னமோ சூழ்நிலை மாறாது அப்படிங்கிறது தான். ஏன்னா பல கட்டங்கள் ரவுண்டுகள் வந்துட்டு. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, 5 இடத்துல வந்து அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4ன்னு சொல்கிறாங்க, சில இது 3ன்னு சொன்னாங்க. 3 அல்லது 4 இண்டிபெண்டில் நின்று சுயேட்சை நின்று வெற்றி பெறக்கூடிய அளவில் வரக்கூடியவங்க பிஜேபிக்காரங்க. அப்போ நீங்கள் எப்படி கூட குறைய வந்தாலும் ஹரியானாவில் பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொன்று மார்ஜின் வேறு அதிகமாகிட்டே போகுது. இந்த நம்பரை அந்த சீட்டினுடைய வித்தியாசமும் அதிகமாக இருக்குது. 49, 35. முதல் 45 வந்தாலே அவங்க வெற்றி. எந்த கட்சி 45 மேலே வந்தாலும் அவங்க வெற்றி தான். இது 49 இருக்குது. அதனால் இவங்க சாலிடாக அந்த அறுதி பெரும்பான்மையை தாண்டி வந்துட்டாங்க. இன்னொன்று அப்படி தேவைப்பட்டாலும் இண்டிபெண்ட்டாக ஆதரவு கொடுப்பாங்க. இது ஹரியானா நிலவரம். அதனால் அங்கே வந்து மக்கள் வந்து மறுபடியும் வந்து மோடி அமித்ஷாவுக்காக காப்பாற்றிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அங்கே லோக்கலோட நிலவரம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து லோக்கலில் உள்ள அந்த மூத்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள், இவங்களுக்குள்ளால் அடிதடி எல்லாம் பண்ணிடுது. உள்கட்சி பூசல்னால பாஜகவுக்கு பெரிய பின்னடை வந்திருக்குங்கிறத வச்சு தான் கருத்து கணிப்பு, மற்ற விஷயங்கள், பத்திரிகைகள் எழுதுனதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் பிஜேபி தோக்க போகுது. 10 வருஷம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்னா இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்போ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனப்பான்மை, ஒரு அலை மக்கள் மத்தியில் இருக்கும். இதெல்லாம் அவங்க கூட்டி கழித்து தான் அனலைஸ் பண்ணாங்க. அதையும் பொய்யாக்குற வகையில் இப்போ இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஓட்டுப்பதிவு மிஷினை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது. இந்த தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துகிறவங்களையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக 400 இடத்துக்கு மேலே வெற்றி பெறணும்னு அவங்க தான் கருத்து கணிப்பில் சொன்னாங்க. அது நடக்கலை. பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கூட இல்லாத அளவுக்கு தான் வந்துச்சு. 245 வந்து நின்றுட்டு. அப்போ வந்து அவங்க கருத்து கணிப்பில் எல்லா கருத்து கணிப்பும் தான் மெஜாரிட்டி, எல்லா பெரும்பாலான கருத்து கணிப்பில் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அது நடக்கலை. அதை மாறி தான் வந்துச்சு.
அப்போ மக்கள் மனநிலையை வந்து நீங்கள் இந்த என்னதான் நீங்கள் ஊடகவியலாளர்கள் ஊடகம் இதிலேருந்து போகிறோம் கருத்து கணிப்பு நடத்தினாலும் கூட அது வந்து இப்போதைக்கு வந்து இன்னமும் அவங்க இன்னும் கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க வந்து இன்னமும் அதிகம் கவனம் செலுத்தி இன்னும் முறையான இதுக்கு போகணும். சும்மா ஏசி ரூமில் உட்காந்துட்டு கருத்து கணிப்பு பண்ணுறது வந்து என்ன எடுபடாதுங்கிற மாதிரியான ஒரு இதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பத்திரிகையாளனா எனக்கு வந்து அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். சாம்பிள்ஸ் கம்மியாக எடுக்கக்கூடாது. ஏன்னா 2 லட்சத்துக்கு மேலே ஒரு தொகுதியில் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா 2 லட்சம் 2 லட்சம் வாக்குப்பதிவே தமிழ்நாட்டில் 2 லட்சத்துக்கு மேலே வருது. 5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வெறும் 400 300 200 வீட்டை கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு எது தோணுதோ அதை சொல்லி மக்கள் மனசில் வந்து ஒரு இதை மாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன செல்லுபடியாவார். ஹரியானாவிலலாம் வந்து இந்த இவங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா பிஜேபி தோற்றுருக்கணும். அங்கே வந்து நல்லாவே பண்ணாங்க பாருங்கள். அந்த மல்யுத்த வீராங்கனை அந்த வினேஷ் போகத்தை வந்து களத்தில் இறக்கி விட்டு அந்த அம்மா அது வந்து ஏதோ இது பிரதமருக்கு மேலே பிரதமர் ஃபோன் பண்ணாலே நான் எடுக்க மாட்டேன் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருந்தது. நோக்கம் வந்து காங்கிரஸ் எல்லாம் இலக்கப்பட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்கிறது அழகாக தெரிஞ்சுதான் புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. இப்போ அது லீடிங்கில் இல்லாமல் இருக்குது. 1500 ஓட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறபடி 1500 ஓட்டு வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்குது வினேஷ் போகத் வந்து. இப்போ அந்த அம்மா அதை பெரிய பிரபலம் பெருசாக சர்வதேச அளவில் அதை கட்டி தூக்கி நிறுத்தினாங்க. இதெல்லாம் திமுக காங்கிரஸ் செய்த களவாணித்தனம் பித்தலாட்டம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக அங்கே அமைஞ்சு போச்சுது. அதனால் இது அங்கோல நிலவரம். காஷ்மீர் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த தேர்தல் நடக்குது. முக்கியமாக 370 நீக்கின பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அங்கே வந்து பிஜேபி ஆட்சி அமைக்காட்டாலும் பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி, இந்தியாவுக்கு வெற்றிங்க. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மொத்தம் 90 தொகுதி. அங்கே வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தினாங்க. அந்த 24 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 61.38% வாக்கு பதிவாயிருக்கு. இது வந்து வரலாற்றில் இது வரைக்கும் நடக்கலை. காஷ்மீரில் இன்னும் 61% மேலே போகுது அப்படின்னா மற்ற பகுதிகளில் என்ன மாதிரியான தேர்தல் நடக்குமோ ஓட்டு பதிவாகுமோ அதே ஓட்டு காஷ்மீரில் நடந்திருக்கு. 10%, 11.5% தான் அங்கே ஓட்டு பதிவு நடந்துருந்தது. 10, 15, 18 இப்படி தான் ஓட்டு பதிவு. ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் காஷ்மீர் தேர்தலையும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் 25ஆம் தேதி 2வது கட்ட தேர்தல் 26 தொகுதிகளுக்கு நடந்தது. அப்போ வந்து 57.31% வாக்குப்பதிவாயிருந்தது. அதே மாதிரி அக்டோபர் இந்த மாதம் 1ஆம் தேதி கடைசி இறுதி கட்டம் 40 தொகுதிகளுக்கு நடந்துச்சு. 68.72% ஓட்டு. 68 அப்படின்னா வந்து காஷ்மீர் மாநில மக்கள் வந்து மற்ற இந்தியாவினுடைய பிற மாநில மக்கள் மாதிரியே அவங்களும் வந்து ஓட்டுப்பதிவில் கலந்துக்கிட்டாங்க. அதில் ரொம்ப சுவாரஸ்யம்னு சொல்கிறத விட மறைக்கப்பட்ட சில உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 50 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் முதல் முறையாக ஓட்டு போட போயிருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ நாளாக அவங்க ஏன் ஓட்டு போடல? பயம் இல்லை, ஓட்டே கிடையாது அவங்களுக்கு, ஓட்டுரிமை கிடையாது. எதனால சார் அது கொடுக்கல? அங்கே வந்து முஸ்லீம் அல்லாதவர் குறிப்பாக இந்த பட்டியலின சமுதாயத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து குடிமகனாகவே இவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. சட்டம் அப்படி தான். காஷ்மீர் 370ன்னு ஒரு சரத்தை கொடுத்து அங்கே வந்து அந்த இங்கேருந்து இந்த வால்மீகிங்கிறவங்கெல்லாம் இங்கேருந்து போய் அங்கே ஒரு சமுட்டடி பூமி அவங்க இல்லைன்னா நம்மளே வாங்க முடியாது. ஜனாதிபதி நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் கூட காஷ்மீருக்கு வெளி மாநிலத்தில் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா காஷ்மீரில் இடம் வாங்க முடியாது. இதுதான் சட்டம். அப்படி வச்சுக்கிட்டாங்க. 307 தனி அந்தஸ்திரி ஒன்று கொடுத்து இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அதனால பட்டியலின சமுதாயத்திலேருந்து நிறைய பேர் 10 லட்சம் பேருக்கு பக்கத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த புள்ளி வரும். அந்த மாதிரி அந்த ஒரு கணிசமான எண்ணிக்கையில் உள்ள மக்களை வந்து அங்கே இவங்க வந்து துப்புரவு தொழில் செய்யலைன்னா அங்கே வந்து நாரி போயிடும். முன்னாடி பெரிய போராட்டமெல்லாம் கூட நடந்திருக்கு. ஸ்ரீநகரே நாரை வச்சு விட்டாங்க. அப்படிலாம் ஒரு இது அப்படிலாம் நடந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. பிள்ளைகளை வந்து ஒரு லெவலுக்கு மேலே படிக்க வைக்க முடியாது. படிக்க வச்சா வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. காஷ்மீரில் கொடுக்க மாட்டாங்க. இங்கேருந்து மோடி அரசாங்கம் என்னென்னலாம் கடந்த 10 ஆண்டுகளில் என்னென்னலாம் திட்டங்களெல்லாம் வந்து பட்டியலின சமுதாய மக்களுக்கு நீ கொண்டு வந்திருக்காங்களோ இதில் எந்த சட்டத்தையும் அங்கே அமல்படுத்த முடியலை. அந்த மக்களுக்கு போய் சேரலை. அதான் வீடே வாங்க முடியல. அப்போ பார்த்துருங்களேன், ஒரு சின்ன சமுட்டடி இடம் கூட வாங்க முடியல. ஓட்டுரிமையே மறுக்கப்பட்டது. அவங்க ஓட்டை போட முடியாமல் இருந்திருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க 50 வயசில் நான் வந்து முதல் முறை வாக்காளர், முதல் முறையாக நான் போய் ஓட்டு போடுறேன், எனக்கு அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு, மோடிக்கு நன்றி, அமித்ஷாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அப்புறம் பாஜக ஜெயிச்சிருக்கணுமே சார். முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்கல்ல அங்கே, வந்து மெஜாரிட்டி முஸ்லீம்கள். அங்கே வந்து மதம் தான் வந்து முடிவு பண்ணுது. பயங்கரவாதிகள் கையில் இருந்த மாநிலம் அது. அதை நம்ம அதில் பார்த்துக்கணும். அந்த பயங்கரவாதிகள் கையில் இருந்த ஒரு மாநிலத்தில் இந்த அளவுக்கு ஓட்டுப்பதிவு போட வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா அது மோடி அமித்ஷா தான்.
370ங்கிற அந்த சரத்தை நீக்கினதன் வாயிலாக அங்கே ஜனநாயகம் மலர்ந்திருக்கு. இது பாகிஸ்தானுடைய அந்த முஸ்லீம் பயங்கரவாதமும் அடியோடு இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னொன்று, காஷ்மீர் நம்ம கையை விட்டு போன மாநிலம். யதார்த்தமாக சொல்கிறதா இருந்தால் காஷ்மீர் நம்ம கையை விட இல்லை, நம்ம கையை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. இந்த 370 நீக்கி தனி கொடி, தனி தேசிய கீதம், என்ன இளவு கேது காஷ்மீரில் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாங்களே. காஷ்மீரில் உள்ளவங்க வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் இடம் வாங்கிக்கலாம். காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு வர விட நான் காஷ்மீர்லாம் சொல்கிறேன், நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேங்கிறான். டெல்லியிலேருந்து ஒருத்தன் அங்கே போனால் அவன் இந்தியாக்காரங்கிறான். நம்மளை இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஒரு மாநிலத்தில் அவனும் இப்போ இந்தியாக்காரன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வச்சது மோடி, அமித்ஷாவும் தானே. அதனால் மதம் எதுவாக இருந்துட்டு போட்டோம், இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து காஷ்மீருடைய அந்த தேர்தல் முடிவை நான் பார்க்குறேன். இருந்தாலும் அங்கேயும் வந்து 90 தொகுதி நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் வந்து பாஜக 28 இடங்களில் இப்போ லீடிங்கில் இருக்குது. 28 இடங்களில் லீடிங்கில் இருக்குது. மற்ற கட்சிகள் தேசிய மாநாட்டு கட்சியும் கட்சி வந்து 38 இடத்துல லீடிங்கில் இருக்குது. 10 தான் கூடுதல். அவங்க பாஜகவோட தேசிய மாநாடு கட்சி தான் அதிகமான இடத்துல, மொத்தத்தில் அதிகமான தனிப்பெரும் கட்சியாக தான் வருது. 38 இடத்துல தேசிய மாநாட்டு கட்சி, உமர் அப்துல்லா அவங்க கட்சி அது. அப்போ அடுத்த இடத்துல இன்னும் 2வது இடத்துல இருக்குது பாஜக தான் சார் இருக்காங்க. 28 இடத்துல முன்னணியில் இருக்காங்க. அங்கே இன்னொரு முக்கியமான பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி வந்து பிடிபி. அவனுடைய தலைவர் வந்து மெஹபூபா முக்தி. இவங்களும் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி. இது தேசிய மாநாட்டு கட்சி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி. அங்கே இருக்க காங்கிரஸும் ஆதரவான கட்சி தான். காங்கிரஸ் 370 நீக்கினதே தப்புன்னு சொன்ன கட்சி, 370 கொண்டு அங்கே வந்து அமல்படுத்தின கட்சி காங்கிரஸ். அந்த களவாணி கட்சியினால தான் இந்த இவ்வளவு கேடுகளுக்கும் காரணம். அந்த பிழையை திருத்தினது தான் மோடி, அமித்ஷாவும். இப்போ இவங்க எல்லாம் கூட்டணி இதில் மைனூட்டாக ஒரு விஷயத்தை சொல்லணும், 2வது சொல்கிறேன். இதில் வந்து காங்கிரஸும் தேசிய மாநாட்டு உமர் அப்துல்லா இருக்கிற இவங்க கட்சியும் வந்து இப்போ கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியிலேருந்து காங்கிரஸுக்கு 8 சீட்டு தான் கிடச்சிருக்கு. இன்னும் பிஜேபியோட ஒன்றும் காங்கிரஸ் ஒன்றும் தூக்கி நிப்பாட்டலைங்க. மக்கள் அங்கேயும் காங்கிரஸை நிராகரித்து தான் வச்சுருக்காங்க. 8 இடத்துல தான் அவங்க வர முடிஞ்சது. பிஜேபி 8 இடத்துல வந்திருக்கு. உமர் அப்துல்லாவுடைய கட்சி இல்லை பரூக் அப்துல்லா அவங்க தானே, அவங்க தேசிய மாநாட்டு கட்சி 38 இடங்களில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னமும் அங்கே 11 சீட்டு இருக்குது. அதில் யார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரக்ஷித், என்ஜினியர் ரக்ஷித்னு சொல்லி அவர் பயங்கரவாதிகளுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுத்த வழக்கில் உள்ளே இருக்கார். இப்போ தேச துரோக வழக்கில் இப்போ உள்ளே கிடக்கு பார்ட்டி. ஆனால் அவர் எம்பி, கலைஞ்ச தேர்தலில் எம்பி ஆனார். அவ்வளோ அந்த தொண்டர்கள்ட்ட, அந்த அப்பாவி முஸ்லீம் மக்கள்கிட்ட போய் அவருடைய பையன்லாம் போய் சொன்னாங்க. அது வந்து ஒப்பாரி வச்சாங்க. சொன்னாங்கன்னு என்ன ஒப்பாரி வச்சாங்க, ஒவ்வொன்றும் அழுதாங்க. அவங்களும் ஓட்டு போட்டாங்க. இவர் எம்பி ஆகிட்டார். உள்ளே தான் இருக்கார். இப்போ அவருடைய இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் இல்லை காஷ்மீர் இதில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருமே பெரும்பாலானவங்க வந்து அந்த ஏற்கனவே ஓட்டு போட்டு அதே பயங்கரவாத அமைப்புகள் சம்மந்தப்பட்ட இல்லை அதுக்கு ஆதரவான கட்சிகளுக்கு மட்டும்தான், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கட்சிகள் அப்படி எடுத்துடுங்க, அந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டு, காங்கிரஸ் உட்பட எல்லாமே அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கிறத நம்ம வந்து ஒரு புரிதல் வச்சுக்கலாம். இதையும் தாண்டி அங்கே பல இடங்களில் முதல் சுற்று ஓட்டெல்லாம் நடந்தில்ல. ஆரம்பத்தில் நீங்கள் இனிஷியல் அந்த ட்ரெண்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் 10 தொகுதிகளில் வந்து பாஜக முன்னிலையில் வந்துச்சு, லீடிங்கில் வந்துச்சு. அப்புறம் தான் அது பின்னாடி போச்சு. அப்படின்னா அங்கேயும் வந்து கணிசமான ஓட்டு பாஜகவுக்கும் கிடச்சிருக்கு. வெற்றி பெறல அளவுக்கு லீடிங்கில் வர முடியலை, தொடர்ந்து வர முடியலைன்னாலும் ஓட்டு சதவீதம் அங்கேயும் நல்ல ஓட்டு, கணிசமான ஓட்டு பாஜகவுக்கு ஆதரவாக முஸ்லீம் ஏரியாவிலையும் கிடச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஒரு அனலைஸ். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய அளவில் இந்த ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, முஸ்லீம் இல்லைன்னா கிறிஸ்டின் அவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டை உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, காங்கிரஸும் திமுக கூட்டணி போடுறா குத்து ஓட்டு அங்கே போட்டுரு. இதை வந்து முஸ்லீமும் இந்த ஸ்டாண்டை கரெக்டாக எடுப்பாங்க, கிறிஸ்டினும் அதை எடுக்கிறாங்க. தவறான இந்த முடிவுலாம் அது வந்து சும்மா இருக்க இந்துக்காரன்னு தூண்டி விட்டு அவங்கள வந்து பொலரைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அதான் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில். அவங்க வந்து இந்த முடிவு எடுப்பாங்க. இதுவே வந்து காங்கிரஸும் திமுகவும் தனித்தனியாக போயிட்டுன்னு வச்சுருங்களா, தடுமாறிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச கட்சி ஓட்டு போடுங்கிற மனநிலைக்கு மாறுவாங்க. அப்படியே தமிழ்நாட்டு இதை சொல்கிறேன். இதே மாதிரி இந்த காங்கிரஸும் அதிமுக கூட்டணி வச்சுருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வச்சுருங்க. அப்போ அதை ஆதரிக்கணும். திமுகவை நட்ட தெருவில் விட்டு போயிடுவாங்க. அப்படியே
இந்த காங்கிரஸும் திமுகவும் கூட்டணினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் வேற வழி இல்லை அப்படின்னா கூட காங்கிரஸ் இதில் இருக்குது, இது பெரிய பெரிய கட்சி அதிமுக, இது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமே அதுக்கு எந்த சூழ்நிலை இருக்காது. நான் சொல்லக்கூடிய கதை ஜெயலலிதா அவங்க காலம் வரைக்கும் எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவங்கள தான் அவங்க ஆதரிக்கணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. இதே மாதிரி இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செல்வி மாயாவதிக்கு ஊபியில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் வந்து கூட்டணி ஊபியில். பகுஜன் சமாஜ் கட்சி, அந்த மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தனியாக நின்றுது. அதேமாதிரி பாஜகவும் தனியாக நின்றுச்சு. அப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ், அங்கே கிறிஸ்டின் விட்டுருங்க, பெருசாக இல்லை, முஸ்லீமை எடுத்துடுங்க. அந்த முஸ்லீம்களை என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த இதில் ஒரு பகுதியினர் வந்து மாயாவதி ஆதரிச்சாங்க. இப்போவும் அந்த அம்மா தனியாக தான் நின்றுச்சு. அந்த மாதிரி நிறைய முஸ்லீம் வேட்பாளர்கள் அந்த தேர்தலில் களத்தில் இறக்கி விட்டுருந்தாங்க, பிரதிநிதித்துவம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து ஓட்டு போடல மாயாவதி. இது வரைக்கும் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கடந்த முறை போடலை, லாஸ்ட் டைம் எம்பி எலெக்ஷனில் போடலை. அவங்க என்ன ஃபார்முலா கையில் எடுக்கிறாங்கன்னா, அந்த இந்த அணியை பார்க்கும்போது யார் நமக்கு சாதகமானது இல்லை, வெற்றி பெறக்கூடியதில் எது வாய்ப்பு கூடுதல்னு பார்க்குறாங்க. காங்கிரஸும் சமாஜ்வாடி கட்சியும் சேர்ந்துட்டு அப்போ இந்த ரெண்டும் தான் வரணும்னு முடிவு பண்ணாங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம் இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. சாஞ்சதினுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, இவங்களை நட்டாத்தில் விட்டு விட்டாங்க. அந்த அம்மா வந்து நான் என்னுடைய கட்சி வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்திக்க காரணமே முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கொடுத்த பேட்டியை திருப்பி ஒரு கேடுங்க, அதில் சொல்லியிருந்தாங்க, இனி நான் வேட்பாளரை விடும்போது பார்த்து தான் விடுவேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் யோசித்து தான் நம்ம விடுவோம் அப்படின்னு. என்ன அர்த்தம், முஸ்லீம் வேட்பாளரை நான் குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஓட்டு போடல, நான் எதுக்கு உங்கள் வேட்பாளரை விடணும்? அது அந்த அம்மாவுடைய நிலைப்பாடு. அது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து சந்தர்ப்பவாதிகள். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து சந்தர்ப்பவாதி. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு தான் அந்த முடிவு எடுத்து போடுவாங்க. அப்படி போடும்போது வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை இவர் மாயாவதி பண்ணியிருக்காங்களே, அதனால நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம், அந்த விசுவாசமும் கிடையாது, எந்த விசுவாசமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் நம்ம யாருக்கு முடிவு பண்ணணுங்கிறத ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் மாயாவதி அப்படின்னு நட்டாத்தில் விட்டாங்க. திமுகவும் இங்கே நட்டாத்தில் விடக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் நட்டாத்தில் விடுறதுக்கு வெகு தொலைவு இல்லை. கேரளாவில் விட்டு விட்டாங்க. கேரளாவில் பினராயி விஜயனை வந்து பாருங்கள், அவர் வெற்றி பெற்றது எத்தனை தொகுதின்னு நினைக்கிறீங்க எம்பி எலெக்ஷனில்? ஆளுங்கட்சி சார், முதலமைச்சர் அவர் 2வது முறையாக முதலமைச்சராக இருக்கார். ஆனால் அவருடைய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு கேரளாவில். பிஜேபியும் ஒரு இடத்துல அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அவ்வளோதான். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கேரளாவில் வந்து 35% மேலே முஸ்லீம் இருக்காங்க, 30% மேலே கிறிஸ்டின் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பினராயி விஜயனை அம்போன்னு விட்டுட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க சேர்ந்து தானே இவரை எம்எல்ஏ ஆக்குனாங்க. இப்போ பாருங்க, எம்பி எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் வரணும்னு நினைச்சாங்க, இது கம்யூனிஸ்ட் வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்டின் முஸ்லீம் மெஜாரிட்டியான அதிக எண்ணிக்கையில் உள்ளவங்க இந்த முடிவு எடுத்தாங்க. அதனால இவருடைய இது சரிவு மிகப்பெரிய அளவில் ஆகிப்போச்சு. இதே ஃபார்முலா தான் காஷ்மீரில் முகபூமா முக்தி வந்து முழுக்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான அம்மா. அது அந்த அம்மணி முழுக்க விசக்கிரமி, இந்தியாவுக்கு எதிரான இதை தான் அவ்வளோ பண்ணிட்டு நடந்துச்சு, அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நடந்துச்சு. எல்லாமே முஸ்லீம் மத வெறி பிடிச்சி போய் தான் அது இப்போ கூட இந்த எலெக்ஷனில் அப்படி தான் பேசிகிட்டு நடந்துச்சு. இங்கே உள்ள அரசியல், காஷ்மீரில் உள்ள நாங்கள் வந்தால் வந்து 370 நீக்கிறோம்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. அதில் நீங்கள் உள்நாட்டு அரசியல் கூட வச்சுடுங்க. பாலஸ்தீன அரசியலை பேசிட்டு நடந்துச்சு. பாலஸ்தீனத்தினுடைய அந்த ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் செத்ததுக்கு இவங்க இங்கே ஊர்வலம் நடத்துனாங்க ஸ்ரீநகரில். இதெல்லாம் இவங்க இந்த அம்மாவும் பண்ணிச்சது, எல்லாருமே பண்ணாங்க. அங்கே பரூக் அப்துல்லா இப்போ நேற்று முந்தா நாளில் என்ன பேசிட்டு இருந்தாரு, தேவைப்பட்டால் நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து விடுவோம்னாரு. தேர்தல் முடிஞ்சு போச்சுல, முடிஞ்ச உடனே சொன்னார் ஒன்று சேர்ந்து. ஏன்னா 1ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சு போச்சு, வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. இப்போ ரிசல்ட்டை நோக்கி வராங்க, 8ஆம் தேதி நோக்கி வரும்போது அவர் சொல்கிறாரு, பரூக் அப்துல்லாவே வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் வந்து பிடிபி கட்சி கூட நாங்கள் கூட்டணி வைப்போம், எதிர்ப்புதுருமான கட்சி, 2 பேரும் முன்னாள் முதலமைச்சர்கள். ஆனால் சொல்கிறாங்களே நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம், நாங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவங்க எல்லாம் வெறி பிடிச்சி ஒரு இதில் தான் அவங்க இருந்தாங்க. மக்கள் அப்போ என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, முகபூமா முக்திக்கு ஓட்டு போடுறதுனால பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தனியாக நிற்கிது. ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸும் தேசிய மாநாட்டு கட்சியும் கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸ் பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியம் தேசிய மாநாட்டு கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால இந்த முகபூமா முக்தியை விட, அதாவது பிடிபி கட்சியை விட தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கூட்டணி தான் வலுவாக தெரியுது. முடிவை டிசைட் பண்ணுறாங்க, நீ நேரம் இவங்களுக்கு ஓட்டு போட்டு முடிவு எடுக்கிறாங்க, அழகாக ஓட்டு போட்டாங்க, அதனால தான் வந்திருக்காங்க. தனிப்பெரும்பான்மை வரலைங்கிறது வேற கதை. என்னைக்கு நிலை இது பிடிங்கி விடக்கூடிய ஆட்சி தான். காஷ்மீரில் ஒன்றும் நிலையை 5 வருஷத்துல ஒன்றும் இந்த கும்பல் வந்து ஆட்சி பண்ணிடாது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்குல்ல,
மெஜாரிட்டி வந்துட்டாங்களா, 5 வருஷம் நிறைவேற்றுவாங்கன்னே வச்சுக்கிடுவோம் சார். எதுக்கு நம்ம நெகட்டிவ் பேசுகிறோம்? அவங்களும் காஷ்மீரில் வந்து 5 வருஷம் வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க, அப்படியே வச்சுக்கலாம். பெரும்பான்மை கொஞ்சம் கொஞ்சம் தான் கம்மி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 45க்கு தானே வேணும், நெருங்கி வந்துடுவாங்க. இருந்தாலும் அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டு, ஆனால் வந்து மக்கள் அங்கே உள்ள முஸ்லீம்கள் வந்து இந்த முடிவு எடுத்ததுனால தான் ஒட்டு மொத்தமாக வந்து இந்த காங்கிரஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய காங்கிரஸ் 8 இடங்க முன்னணியில் வந்தாலும் அந்த கூட்டணிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. இதை நம்ம ஊருக்காரங்க தொலைக்காட்சியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் அங்கே 47 இடத்துல வந்துட்டு காங்கிரஸ் 45 இடத்துல லீடிங்கில் போயிட்டு இருக்கு. அப்படி தானே டிவியில் எல்லா டிவிலையும் அப்படி தானே வாசிக்கிறாங்க. கூட்டணின்னு தான் போடுறாங்க. காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் 8 இடத்துல தானே சார் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கமாக தேசிய மாநாட்டு கட்சியில் அவன் லீட் பண்ணி வந்திருக்கான், அவன் தானே ஒரிஜினலாக வந்திருக்கான். அதை தானே நீங்கள் அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாருக்கு என்ன பார்ட்டின்னு கூட தெரியாது. பாஜக வந்து தனியாக நிற்கிதாங்க, அதையும் நீங்கள் பார்க்கணும். பாஜக தனியாக நின்று 28 இடத்துல லீடிங்கில் வந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கூட்டணி வச்சே உங்களால் இவ்வளோ தான் வர முடியுது. அப்போ இப்போ கூட்டணி வச்சு தத்தக்கா புத்தக்கான்னு மெஜாரிட்டி லைனில் பார்டரில் வந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதானே உங்கள் நிலவரம். இதான் அங்கே உள்ள நிலவரம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்காக வேண்டி காஷ்மீருக்கு வந்து நிறைய திட்டங்களாக மோடி கொடுத்தாரு, ஆனால் அந்த மக்கள் வந்து நன்றி விசுவாசம் எல்லாம் ஓட்டு போடல அப்படிலாம் நான் சொல்ல வரல. அந்த சூழ்நிலை வந்து பயங்கரவாதிகள் கையில் இருந்த மக்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரு. ஆமாம் சார், ஆர்டிகல் 370 நீக்கியுமே இப்போ வந்து அது எதிர்கட்சியினர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். 370 ஏன் நீக்குனீங்கன்ற மாதிரி இல்லை. காங்கிரஸ் பாஜகவுக்கு அங்கே அந்த மக்கள் எப்பவுமே ஓட்டு போட்டது இல்லையே. ஜம்முவில் இருக்கக்கூடிய இந்துக்காரன் தான் ஓட்டு போடுவோம். ஜம்மு ரிஜன் எடுத்தீங்க, அந்த பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்பவுமே பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இந்த மாதிரி வருவாங்க. இன்னும் ஒரு சூத்திரத்தையும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏது இந்த உமர் அப்துல்லா கும்பல் வந்து அப்துல்லாக்கள் அங்கே ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணி விட்டாங்கன்னா, காஷ்மீரில் அந்த ஸ்ரீநகர் பகுதி இருக்குல்ல, காஷ்மீர் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, சின்ன சின்ன தொகுதிகளாக இப்போ நிறைய பங்கு வச்சு விட்டாங்க. நிறைய எண்ணிக்கையை கூட்டிட்டாங்க. அந்த எம்எல்ஏ தொகுதி சட்டமன்ற தொகுதியினுடைய இதை வந்து எண்ணிக்கையை கூட்டி அமைச்சு விட்டாங்க. ஜம்முல வந்து கூட்டல. நீ ஒரு மாநிலத்தில் ஒரு ஃபார்முலா தானே அப்ளை பண்ண முடியும். இந்த இவ்வளோ மக்கள் தொகை இருந்ததுன்னா இவ்வளோ ஒரு தொகுதின்னு நீங்கள் பிரிக்கணும், அதானே கரெக்டாக இருக்க முடியும். அப்படி பிரிக்கலை. ஜம்முல வந்து எண்ணிக்கையை கம்மியாக வச்சு விட்டாங்க. ஸ்ரீநகரில் வந்து அதாவது காஷ்மீர் பகுதியில் வந்து எண்ணிக்கை பள்ளத்தாக்கில் அதிகப்படுத்தி விட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் இதை இடப்படமாக இவங்களா உருவாக்கி நிறையா கோல்மால் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு இது இப்போ வந்து எலெக்ஷன் வைக்கும்போது அதை மறுசீரமைப்பு பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு வந்து ஜம்முவில் உள்ளவங்களுக்கு அந்த விகிதாச்சார அடிப்படையில் கரெக்டான அடியில் தொகுதியெல்லாம் வகுத்து வரும்போது இப்போ 28 இடத்துல பாஜக ஜம்மு பேஸில் தான் வந்திருக்கு. காஷ்மீரில் ஓட்டு வங்கியை உருவாக்குது. இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கு. அதனால் இந்த ஜம்முவில் வந்து இந்த காஷ்மீரில் வந்து 370 நீக்கினதுனால வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களை நீங்கள் இவ்வளோ விஷத்தை கக்கி வச்சுருக்கீங்க. மசூதியிலிருந்து சொல்லி பிஜேபினாலே முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி அப்படியே ஓதி மூளையை நல்ல கழுவி வச்சுருக்கீங்க. எப்படி வந்து பிஜேபி ஓட்டு போடுவான்? நிறைய இன்டர்வியூகளில் நீங்கள் நிறைய பேருடைய இதெல்லாம் நேர்முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க, மோடி வந்து 370 நீக்கினால எங்களுக்கு இது நடந்திருக்கு, நாங்கள் இப்போ வேலைக்கு போகிறோம். முன்னாடி வந்து இராணுவத்துக்கு கல் இறையிறது தான் எங்களுடைய வேலையே, அப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மோடியினால இதெல்லாம் மாறி போயிருக்கு. நான் கல் இறைஞ்சா உனக்கு 2000 ரூபா மேலே பட்டுட்டுனா 2000 ரூபா தருவாங்க. ஒரு கல்லை இறஞ்சாலே போதும் 500 ரூபா தருவாங்க. அப்போ 4 கல் இறஞ்சா எனக்கு 2000 ரூபா கிடைக்கும். அது வந்து இராணுவ வாகனத்தில் போய் விழுந்துட்டு அதில் ஒரு இராணுவ வீரருக்கு மண்டையில் போய் ரத்தக்கரை ஆகிட்டு எனக்கு 2000 ரூபா கொடுத்துருவாங்க. நான் போய் எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு நான் காலேஜுக்கு போகணும்? இப்படி இருந்த கல் இறஞ்ச கையில் நம்ம கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காரு மோடி, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லா கதையும் சொல்லிவிட்டு ஓட்டை யாருக்கு மோடி போடுவீங்க கேட்டால் அதை நான் போட மாட்டேங்கிறாங்க. என்ன செய்வீங்க நீங்கள்? இதெல்லாம் பண்ணுறாரு மோடி, இதெல்லாமும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு நீங்கள் யாருக்கு போடுவீங்க கேட்டு உங்களுக்கு இவ்வளோ தூரம் திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. அங்கே நிறைய போக்குவரத்து கட்டமைப்பெல்லாம் வருவார். வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு காஷ்மீருக்கு இப்போ வந்திருக்கு. இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு இப்போ கொண்டு வந்திருக்காரு. காரணம் மோடி. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தியிருக்காங்க. இப்போ ஸ்ரீநகருக்கு நம்ம வேணாலும் போகலாம். நம்ம எதிர்கட்சி தலைவராக எப்போ இருக்கார் அந்த ராகுல் காந்தி, அவர் காஷ்மீருக்கு எப்போ சார் போனார்? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, ஒரு தடவை போனார் அவர்? பிரதமரே போகல. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தபோது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே வந்து காஷ்மீர் பக்கம் எட்டி பார்க்கல. அதுக்கு முன்னாடியும் போனது கிடையாது. ஆனால் மோடி வந்து ஒவ்வொரு தடவை அங்கே போனார். இப்போ அவங்க எல்லாம் போகிறாங்களே, எல்லாம் போய் இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்களே. இதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து காங்கிரஸ் பீரியடில் இருந்தவர் இப்போ ஒரு சுயசரிதை எழுதி வெளியே விட்டுருக்காரு தகவல்களை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து காஷ்மீருக்கு ஒரு தடவை நான் போகும்போது அங்கே உள்ளவங்க எனக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து காஷ்மீருக்கு வந்தால் லால் சாக்கு போங்க, இதுக்கு போங்க, அப்படியே திரும்பி வந்துருங்க, மற்ற இடத்துல நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா இடமும் சுற்றி பார்க்காதுங்க, உங்களுக்கு அது ஆபத்து, அப்படி பண்ண முடியாது, அந்த சூழ்நிலைங்க அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு கல்வியாளர் எனக்கு சொன்னார். அதனால் நாங்கள் வந்து இந்த 2 இடத்துல போய் நான் வந்ததுங்கிறத மட்டும் சொல்லி அதை ஒரு பெரிய நியூஸாக போட்டுக்கிட்டோம். இப்படி தான் எங்களால் பண்ண முடிஞ்சது காஷ்மீர். இதை அப்படியே கம்பேர் பண்ணி இப்போ பண்ணுங்க,
நீங்களும் நானும் போகலாமே, வண்டி ஏறி நாளைக்கு கூட நம்ம கிளம்பலாம், நேராக காஷ்மீரில் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ட்விட்டரில் இன்ஸ்டாலெலாம் தூக்கி போட்டுட்டு வரலாமே. அந்த அளவுக்கு சூழ்நிலையை மாற்றிருக்கிறது மோடி தானே. அது அந்த மக்களுக்கு தெரியுது. வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை உருவாக்கியிருக்காரு, அந்த மக்களுக்கு நிறைய நல்லதை செய்திருக்காரு, புரியுது. ஆனால் ஒரே நாளையில் மாற்றம் வரும்னு அவரே எதிர்பார்க்கலையா, மோடி எதிர்பார்க்கலையா. காஷ்மீரில் அத்தனை பேரும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டின அந்த தொகுதியில் உள்ள வாக்காளர்களே அதிகமான பேர் பாஜக ஓட்டு போடலையே. அதனால் இது செய்தனால அவங்க செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு மோடி எந்த திட்டத்தையும் செய்யவே இல்லை. அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கு எந்த திட்டத்தையும் மோடி கொடுத்துருக்க மாட்டார், பெரும்பாலும் அவங்க ஓட்டு போடுறது இல்லையே. அப்படி இல்லை, இந்த நாட்டு மக்களுக்காக தான் அவர் செய்யணும். காஷ்மீரை நம்ம பக்கம் வைக்கணும், காஷ்மீரை தக்க வைக்கணும், அங்கே உள்ள பிரச்சனையை தீர்வு கொண்டு வரணும், மக்கள் வந்து படிப்பில் முன்னேறணும். அவங்க கையில் இந்த கல் இறஞ்சவங்க கையிலலாம் இப்போ கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காருல மோடி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு அவருக்கு வந்து 28 இடம் கிடைச்சது பெரிய வெற்றி தான், சந்தமே கிடையாது. ஒருவேளை இன்னொரு 10 சீட்டு வந்திருந்துன்னு வச்சுருங்க, ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ வலுவான எதிர்கட்சியாக வந்திருக்காங்க, அடுத்த வாட்டி வருவாங்க, அடுத்த வாட்டி அங்கே உள்ள முஸ்லீம்களும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள கிறிஸ்டின்லாம் திருந்திட்டாங்க, அவங்கெல்லாம் பாஜகவுக்கு ஆதரித்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டு போட்டு ஆட்சியிலையும் உட்காந்துட்டாங்க. கோவாவில் உள்ள கிறிஸ்டின்ஸ் எல்லாம் திருந்திட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு கிறிஸ்தவன் தான் என்ன திருந்தலை, அதுக்கு என்ன செய்ய போக திருந்துவான்னு நினச்சிட்டு வேண்டியதான். அதனால் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படி தான் நான் சொல்லுவேன். பாஜகவை விட இந்தியர்களாக நமக்கு எல்லோருக்குமே ஒட்டுமொத்த இந்தியனுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி. அங்கே ஜனநாயக முறைப்படி முறையான ஒரு தேர்தல் இப்போ தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சம்பிரதாயத்துக்கு தான் தேர்தல் நடந்துச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கும், ஒரு 10%, 15%, 18% ஓட்டு பதிவாகும். அதுவும் இந்த பார்டரில் உள்ளது அதுக்கு ரொம்ப மற்ற ரகமான ஓட்டு பதிவாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் வெற்றி பெற்றோன்னே இவங்க ஒரு கூத்து காணிச்சிடுவாங்க. 10% என்ன சார் அது, 2 லட்சம் ஓட்டுன்னு சொன்னால் 20,000 ஓட்டு தான் பதிவாயிருக்கும் மொத்தமே. அதில் ஒரு 6,000 ஓட்டு வாங்கிட்டு நான் வெற்றி பெற்றேன்னா கேலி கூத்தான ஒரு ஜனநாயகம் அது. இருந்தாலும் அது சட்டப்படி அது செல்லுபடியாகும். இந்த அடிப்படையில் தான் இவங்க எல்லாம் இதுவரைக்கும் நடந்த காஷ்மீர் தேர்தல் இதுதான் முறையான தேர்தலாக நடந்திருக்கு. இதில் இனிமேல் அடுத்து இந்த முகபமா முக்தி மாதிரியான ஆட்கள் இனிமேல் திருந்துவாங்க. இந்த ரக்ஷித்து வந்து ஒரு என்ஜினியர் ரக்ஷித்து, கடந்த காலத்தை நம்ம எப்போவுமே அதை வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. காலத்து அரசியல் தானே, மாற்றங்கள் வரும். அவங்களும் இனிமேல் காஷ்மீர் மக்களுக்காக, பாகிஸ்தானுக்காக கொத்தடிமை வேலை பார்க்காம காஷ்மீர் வளர்ச்சிக்காக மக்களுக்காக இனிமேலாவது பாடுபடுவாங்கன்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் அவர்களோட பரூக் அப்துல்லாவுக்கு மகன் தான் வந்து உமர் அப்துல்லா தான் வரப்போகிறார் அவர். அப்போ அவர் தான் இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் வரப்போகிறாரு. இனிமேலாவது ஒரு இந்த பயங்கரவாதிகளுக்கெல்லாம் வந்து இந்த வெண்சாமரம் வீசாமல் காஷ்மீர் மக்களுடைய வளர்ச்சியை மனசில் வச்சுட்டு இந்த பிரிவினைவாத கருத்துக்கள் எல்லாம் தூர போட்டுட்டு நேர்மையான அரசியலை இனிமேல் முன்னெடுப்பார்னு எடுக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம், எடுப்பார்னு நம்புவோம். உங்களோட பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.